ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள முதியோர்களின் நலனை பாதுகாக்கவும் பரவா நோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க மாநில அரசு தனது சுகாதார பரிசோதனை திட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. முதியோர் மத்தியில் நாள்பட்ட நோய்களின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தொடர்ச்சியான அணுகுமுறை அவசியமாகிறது என்று மாநில பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடன் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த முதியோர் சுகாதார திட்டம் மாநிலத்தின் 9 மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதுவரை சுமார் 1953 முதியோர்கள் இதன் மூலம் பயன்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மலேசியாவில் 39% முதியோர்கள் நீரிழிவு நோயாலும் 73% உயர் இரத்த அழுத்தத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சுமார் 68% முதியோர்களுக்கு குறைந்தது 2 நாள்பட்ட நோய்கள் இருப்பதும் 30.60% போதிய உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.